பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததுல இருந்து வேட்பாளர்களை போடுறது அப்படிங்கிறத பாமக, நாம் தமிழர், திமுக அப்படின்னு அறிமுக கூட்டங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக பெரிதும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். யார் அறிவிக்க போறாங்க, கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு கொடுக்க போறாங்களா அப்படின்னு பரவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இப்ப அதிமுக தலைமையகத்துல இருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது, அறிக்கையாக வந்திருந்தது. தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறணுமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது ஒரு அராஜக திமுக அரசு, தேர்தல் வெற்றிக்காக எதையும் செய்ய போகிறது, அதனால அவங்கதான் ஜெயிக்க போறாங்க, இதை கண் துடைப்புக்காக நடத்துவாங்க, அந்த துணியில அப்படியான ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. விச் மீன்ஸ் அவங்க வெற்றியை திமுக கிட்ட இருந்து தான் தொடங்குறாங்க அப்படிங்கிற பொருளும் அதுல இருந்து வருகிறது. சொல்லியிருக்கக்கூடிய காரணம் குறித்து முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்த்து அதிமுக இதுக்கு முன்னாடியும் இந்த தேர்தல் புறக்கணிப்பை செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற செய்தியோடு இருந்து அதை தொடங்கணும்னு நினைக்கிறேன் சார். காரணங்கள் வழக்கமான காரணங்கள் தான். இது ஜெயலலிதா காலத்துல இந்த மாதிரி காரணங்கள் கூறப்பட்டதுதான். 2015 வெற்றிவேல் ராஜினாமா செய்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்துச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை பிறகு குமாரசாமி கோர்ட்ல விடுதலை. அதுக்கு பிறகு அவங்க எம்எல்ஏ பதவியை இழந்திருந்தாங்க. ஸோ வெற்றிவேல் ராஜினாமா பண்ணிட்டு ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல், திமுக தேர்தல் புறக்கணிப்பு, இதே காரணம் தான் சொன்னாங்க. இது வழக்கமான காரணங்கள் தான். அந்த காரணங்களை நம்ம புறந்தள்ளிட வேண்டியதுதான். தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கா நடக்கலையா இதுக்கு முன்னாடி, இது நம்ம கேள்வியா வச்சுக்கலாம். அப்படின்னா அதிமுக வரலாறுலே இருக்கு. எம்ஜிஆர் காலத்திலே 1981 திருப்பத்தூர் திமுக காங்கிரஸ் கூட்டணி 80ல மக்களவை தேர்தலில், அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சாச்சு. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருது. திருப்பத்தூர்ல வால்மீகின்னு ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ மரணம். ஸோ காங்கிரஸுக்கு அந்த தொகுதி திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர் போடணும். மதுரையில பிரஸ் கான்ஃபரன்ஸ், நான் அட்டன் பண்ண முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அதுவும் ஒண்ணு. அதனால இந்த வால்மீகி பேர்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 29/11/1981 இடைத்தேர்தல் தேதி ரொம்ப நாளா ஞாபகம் இருக்கு. அப்போ எம்ஜிஆர் ஒரு விசித்திரமான காரணம் சொன்னார். என்னன்னா, ஜனநாயகத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய அம்சம், ஒரு தொகுதி மரணம் காரணமாக காலியானா அந்த தொகுதியில இதுக்கு முன்பு எந்த கட்சி பிரதிநிதித்துவம் வைத்ததோ அதுக்கு தான் கொடுக்கணும். இந்திய அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும், தேர்தல் சட்டம் திருத்தப்பட வேண்டும், பிரஸ் மீட்ல சொல்றாரு அவரு. அதனால அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடல. அதான் ஆளுங்கட்சி, எம்ஜிஆர் முதல்வர், அதிமுக போட்டியிடல. அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு தானே ஆதரவு. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்ல. அப்ப திமுகவை அதிமுக ஆதரிக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு அதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. எம்ஜிஆர் பிரச்சாரம் வேற பண்ணாரு தனியா, அவர் மட்டும் தனியா பிரச்சாரம் பண்ணாரு. இந்த காங்கிரஸ் சார்பா ஒரு வேட்பாளர் போட்டாங்க. அதுக்கு அவர் பேரு அருணகிரி. அப்புறம் இன்னொரு வேட்பாளர், அவர் ஜனதா சார்பாக அவர் திருமலை யாதவ். திருமலை யாதவுக்கு பிரச்சாரம் பண்ண சோசார் வந்தாரு. இதெல்லாம் அந்த காலத்துல பரபரப்பான செய்தி. அப்போ அந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நகர்வு என்ன, அதை நீங்க யோசிங்க. எம்ஜிஆர் புறக்கணிப்புக்கு பின்னாடி இருந்த அரசியல் நகர்வு திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சு காங்கிரஸை இழுக்கணுங்கிறது தானே. அதான் நடந்துச்சு 84ல. 82 மதுரை தமிழ் கான்ஃபரன்ஸுக்கு இந்திரா காந்தி பிரதமர் அழைச்சிட்டாரு. அப்ப இந்த தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னாடி என்ன காரணம்? இப்ப உதாரணமா 2009ல ஜெயலலிதாவும் இதே மாதிரி புறக்கணிப்பு சர்வ சகஜங்க. கலைஞர் புறக்கணிச்சிருக்காரு. தேர்தல் அதுக்கான காரணம் பொலிட்டிக்கல் ரீசன் என்ன இருந்தது? அதாவது இந்த ரீசன் இருக்குல்ல, அராஜகம், பணபலம், இது எல்லா இடைத்தேர்தலையும் சொல்லப்படுறது தானே. அது நம்மள்ட்ட சொல்றது, அது உள்ளுக்குள்ள என்னவா இருக்கும்? அரசியல் நகரம் தான் வெட்ட வெளிச்சமா தெரியுதே. இது யாருக்குங்க லாபம்? அதாவது திமுக ஆளுங்கட்சி, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னே வச்சுக்குவோம் நம்ம. ஏன்னா வாய்ப்பு அதிகம் தானே. மொத்தம் நான் ஒரு புள்ளி உரம் எடுத்தேன். 1999ல இருந்து 2016 வரைக்கும் 34 பை எலெக்ஷன், 30க்கு மேல ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. இயல்பாகவே இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு அதிகம். அதிமுக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அரசியல் என்னன்னு பாருங்க. பாமகவுக்கு ஓட்டு கூடுமா கூடாதா? கண்டிப்பா கூடும். ஏன்னா பாமகவுக்கு ஏற்கனவே அங்க ஓட்டு சதவீதம் இருக்கு. அதிமுக ஓட்டு சேரும். சி வி சண்முகம் மறைமுகமா வேலை பார்ப்பாரு.
பாமகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் கிடைச்சா அண்ணாமலை என்ன சொல்லுவாரு? அது தங்களுடைய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றிம்பாரு, தங்களுடைய வாக்கு என்டிஏ சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாரு. உயர்ந்திருக்கு. மோடி தலைமையிலான என்டிஏவுக்கு வந்து தமிழ்நாட்டுல என்ன அங்கீகாரம் இருக்கு. அப்பனா டாக்டிக்கல் அட்வான்டேஜ் எடப்பாடி பழனிசாமி யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு? பிஜேபிக்கு, அண்ணாமலைக்கு, பாமகவுக்கு, பாமக அவரை வந்து தவிர எல்லாருக்கும் கொடுக்குறாரு அட்வான்டேஜ். இல்ல, அது நமக்கு நாமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ம். எதிரிக்கு வந்து பலம் குறைஞ்சாலோ இல்ல எதிரியோட அந்த பிம்பம் சரிஞ்சாலோ நமக்கு அது போதும்ல அரசியல்ல. ஆமா, யாரு எதிரியா பாக்குறாரு இப்ப? திமுக தானே அதிமுக எதிரியா பாப்பாரு. பிரதமர். திமுக இப்ப தானே எதிரியா பாப்பாரு. அப்ப அண்ணாமலை, பிஜேபி அந்த நெக்ஸஸ் வந்து தங்களுக்கு எதிரியா இப்போதைக்கு இல்லையா? அண்ணாமலை டென்யூர் பேஸ் தானுங்க. நாளைக்கு மாறிட்டாருன்னா ம்ஹும். மாத்தப்பட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல, டெல்லியில இருந்து மாத்திட்டாங்க. எடப்பாடி ஒரு ஒரு விசிபிலிட்டி கொடுக்கணும்ல. இப்ப நான் வந்து நின்னேன் விக்கிரவாண்டியில, பாமகவுக்கு எனக்கும் கீழதான் சீட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியும்ல. தன்மானம் காத்தேன், டெபாசிட் இழத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏங்க 20% ஓட்டு வேணுங்க, இருந்தா தான் நீங்க டெபாசிட்லாம் கம்ஃபர்டபுளா வாங்க முடியும். 16.6% டெபாசிட். திமுக வந்து படுபயங்கரமா முயற்சி பண்ணி டெபாசிட் இழக்க வச்சிரும்ல. ஆர்கே நகர் ஜெயலலிதா நின்ன தேர்தல்ல ஜெயலலிதா ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிதான் நடந்தது. கிட்டத்தட்ட அவங்க டெபாசிட் இழப்ப நோக்கி தானே போனாங்க ஈரோடு இடைத்தேர்தல்ல. ஆர்கே நகர் திமுக புறக்கணிச்ச இடைத்தேர்தல் ஜெயலலிதா பிக்ஸ் பண்ண டார்கெட் 90% ஓட்டு. 87 என்னமோ வந்துச்சு. அப்போ ஆளுங்கட்சி வந்து முழு பலத்தோட கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறது எல்லா ஆளுங்கட்சியும் அதான் செய்யும். எப்படி செய்யாம இருக்கும்? புரிஞ்சுக்கிறேன் சார். இப்ப அதிமுகல எடப்பாடிக்கு அவர் வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு தோற்றம் தேவைப்படும்ல. தன்னுடைய வெயிட்ட காட்டணும் அப்படிங்கிற இடமும் ஒண்ணு இருக்கு. கட்சியில வன்னியர் ஓட் பேங்க்கும் ஒண்ணு இருக்கு. விக்கிரவாண்டியில அதிமுகவுக்கு செல்வாக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது அவங்க அதை புறக்கணிக்கணும் அப்படின்ற தேவை எங்க இருந்து வரப்போகுது? வெயிட்ட காட்டினா வெயிட் மிஷின்ல தான் நிக்கணும். அரசியல்ல அப்படியெல்லாம் காட்ட முடியாது. அரசியல்ல வந்து ஓட்டு சதவீதமே தோத்தம் சொல்ற கணக்கு தாங்க. இது கலைஞரே சொன்னது. வென்றால் சீட்டு கணக்கு, தோற்றால் சதவீத கணக்கு. சதவீதங்கிறதே வேஸ்ட். ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் ஒரு சீட்டு போச்சு. ஆனா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளோட ஒரு கட்சி மேடைகள்ல ஒரு சமாதானத்துக்கு நம்ம தொண்டர்களுக்கு சந்தோஷப்படுத்த சொல்லிக்கலாம். அப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டால் அதிமுக களம் வந்து மும்முனையா பிரிஞ்சிடும். சுயேட்சைகள் வேற நிறைய நிற்பாங்க. 500-1000 ஓட்டு அதுல போகும். ஆக அதிமுகவுக்கான சதவீத கணக்கு கூட ரொம்ப புவரா தான் இருக்கும். அப்போ ஏற்கனவே வரிசையா தோல்விகள். அதிமுக உட்கட்சி பிரச்சனை, ஒற்றுமை குரல் எல்லாரும் எழுப்புறாங்க. அப்போ ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல நின்று வாங்கின ஓட்டாவது விக்கிரவாண்டியில வாங்கணுங்கிற கம்பல்ஷன் வந்துரும்ல. 30% மேல எடுப்பானே, தேவையில்லாம குறைஞ்சு போச்சுன்னா அது இன்னும் தலைவலியா மாறுமே. நான் நேற்று கேள்வி களத்துல இது சொன்னங்க. இதே உதாரணத்தை சொல்லி 1981 உதாரணத்தை சொல்லி அதிமுக விஜிலண்டா இருந்தா பாமகவுக்கு மறைமுகமான ஆதரவு கொடுத்துரும். இப்பதான் நடந்திருக்கு. பாமகவுக்கு மறைமுகமான ஆதரவு தானே இது. ஆனா அதே ஆதரவு தரல. அது எப்படி சார் வித்தியாசத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அதை எப்படி ரெண்டும் பிரிச்சு பாக்குறீங்க? 81ல வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு, திமுகவுக்கு ஆதரவு இல்ல. எம்ஜிஆர் பாலிசி தானே. இதுல என்ன அப்படி ஒரு மெசேஜ் கன்வே ஆகுதுன்னு கேக்குறேன். இதை யார் அப்ப எடப்பாடி வந்து இன்வைட்டிங் பாமகன்னு எடுத்துக்கலாமா? நீ எங்க கூட வந்துருங்க அப்படின்னு இன்வைட் பண்றாரு. கரெக்டா, இப்பதான் நீங்க கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. இன்வைட்டிங் பாமக. ஓகே. பாமகல வருத்தமே என்னன்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பாக தர்மபுரியில ஜெயிச்சிருக்கலாம். அது உண்மைதானே? ஆமா, ரிசல்ட்டே நல்லா தெரியுது. ரிசல்ட்லயே நல்லா தெரியுது. அப்போ பாமகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணிங்கிறது பாஜகவா அதிமுகவா அப்படின்னா நிச்சயமா அதிமுக. மக்களவை தேர்தல் முடிஞ்சு போச்சு. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு மோடி ஒரு அமைச்சரவை கொடுத்திருந்தாருன்னா அது வேற விஷயம். கேரளால வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்காங்கல்ல. இப்போ இங்கே முருகனுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்த பிறகு அமைச்சர் கொடுத்திருக்காங்கல்ல. அதே மாதிரி பாமக 10 தொகுதியில போட்டி போட்டிருக்கு. பிஜேபியோட ஓட்டு சதவீதம் உயர்ந்ததுக்கு பாமக ஓட்டு காரணமா, காரணம் இல்லையா? காரணம். சௌமியா கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்தது பாமகவோட தயவு தானே. அப்ப மொத்தத்துல நாங்க இத்தனை சதவீதம் உயர்ந்திருக்கோம், அவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம்னு அண்ணாமலை வந்து சொல்றதுக்கு பாமக ஓட்டு வங்கி தானே காரணம். ஆமா உண்டு. அப்ப பாமகவுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்திருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் ஒரு MOS சௌமியா கொடுத்திருக்கலாம்ல.
ஆனா அன்புமணி வெளியில வந்து சந்திக்கும் போது திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு அலையை தான் நாங்க உருவாக்க விரும்புறோன்றத முந்தானத்து வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவரோட லெட்டர் பெரியார் படத்தை போட்டுட்டு அப்படி ஸ்ட்ராங்கா சொல்றாரா? அது டிஃபால்ட்டா இருக்குமே சார், மாத்த முடியாது. திடீர்னு மாத்த பாமக துவக்க விழா கூடத்துல பேசின ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் தாங்க. இந்த கட்சியோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் வரையறை செஞ்சது இதுல எல்லாம் எனக்கு பல பங்கு இருக்கு. அப்புறம் வந்து பூத்தாயிர அருள்மொழி இளங்கோவன் குண்டா சைக்கிள போடும்போது ஏத்து பேசியிருக்க. சமூக நீதி கூட்டங்கள் பாமக எந்த வில்லேஜ்ல நடத்தினாலும் நான் போய் பேச போவேன். 85ல இருந்து 88 வரைக்கும். அதாவது வன்னியர் சங்கமாக இருந்த காலகட்டத்துல பாமக இல்ல அப்போ. எத்தனையோ மேடைகள் நானும் டாக்டரும் ஷேர் பண்ணியிருக்கோம். பாமக வந்து திராவிட சித்தாந்தமும் திராவிட எண்ணங்களும் உள்ள கட்சி. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அது ஒரு ஜாதி அமைப்புக்குள்ள சாதி சிமிழுக்குள்ள மாட்டும் போது அந்த பிரச்சனை வந்துருது. ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ஜாதி சிமிழுக்குள்ள மாட்டணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. அதுக்கு பிறகு அந்த ஓட் பேங்கை மெயின்டைன் பண்றதுக்கு அதே ரூட்ல போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து போச்சு. ஆனா கணக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, அதிமுக கூட்டணி என்பது வெற்றிக்கு வழிகோலும். நாளைக்கு வந்து 234 தொகுதி பாமக பாஜக கூட்டணி, அவங்களால என்ன ஜெயிக்க முடியும்? புரிஞ்சுக்கிறேன் சார். இதுல பாமகவுக்கு உள்ளேயே 2 முரண் இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு வேறு ஒரு கருத்தும், அன்புமணி அவர்களுக்கு வேறு ஒரு கருத்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ கூட்டணி முறிஞ்சதுக்கு காரணமே கூட ராமதாஸ் எங்கேயுமே வெளிப்படையா தன்னுடைய மகிழ்ச்சியாவே அதை சொல்லல, பாஜகவோடு இணைந்ததை அப்படின்றத சொல்றாங்க. நீங்க அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குன்றத உணர்றீங்களா? கண்டிப்பாக இருக்கு. நீங்க சொல்றது ரொம்ப சரி. என்னன்னா அவர் முதல்ல இருந்தே டாக்டர் வந்து அவர் அதிமுக கூட்டணி தான் விரும்பினாரு. பட் கணக்கு வேற. என்னன்னா டெல்லியில நமக்கு செல்வாக்கு இருக்கணும், தேசிய அரசியல்ல ஒரு பங்கு இருக்கணும், கண்டிப்பாக வந்து சௌமியா அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் அன்புமணி நினைச்சிருப்பாரு. ஏன்னா தர்மபுரியில முதல்ல வேற கேண்டிடேட்ல போட்டாங்க. அப்புறம் கேண்டிடேட்டை மாத்தி தானே கொண்டு வந்தாங்க. அந்த பழைய கேண்டிடேட் இருந்தா இந்த டஃப் கொடுத்துருக்க முடியாத. புரியுது. இப்ப தாம் ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கறத அன்புமணி உணர்றாங்களா சார்? அந்த பாமக நெக்ஸஸ் பாமகவினுடைய தயவு தான் பிஜேபி சரி, அரசியல்ல வந்து ஏமாற்றம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எப்போதுமே அரசியல்ங்கிறது எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில வர்றது. நான் புரிஞ்சுக்கிறேன் சார். எடப்பாடி இன்வைட் பண்றாருன்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்றப்ப அந்த இன்விடேஷனை வாங்குறதுக்கு இங்க ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும்ல. அந்த மெல்டிங் பாயிண்ட் அன்புமணிட்டையும் ராமதாஸ்டையும் வந்துருச்சான்னு கேக்குறேன். டாக்டர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஓகே. அன்புமணி அவர்களை பத்தி எனக்கு அதிகமா தெரியாதுங்க. அவரோட எனக்கு பரிச்சயம் கிடையாது. புரியுது. கண்டிப்பாக எம்எல்ஏ கேண்டிடேட்னு இருப்பாங்கல்ல ஒரு கட்சியில. ஆமா. அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு உள்ளூர் கணக்கு தெரியும்ல. ஆமா. இவ்வளவு ஓட்டு நமக்கு இருக்கு, இவ்வளவு ஓட்டு இவருக்கு இருக்கு, அவருக்கு இருக்குன்னு கணக்கு தெரியும்ல. அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக எதிர்கால கூட்டணி அமையணும்னு நினைப்பாங்களா, அதிமுகவுக்கு ஆதரவாக அமையணும்னு நினைப்பாங்களா? அதிமுகவுக்கு இருந்தா தான் வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு. அப்படின்னா இந்த அதிமுக புறக்கணிப்பை வந்து இன்னைக்கு வந்து பாமகல இருக்கிற அந்த எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் எதிர்கால கேட்பாளர்கள் அவங்க வரவேற்பாங்கல்ல? ஆமா. வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, மனதார வரவேற்பாங்க. சரி, இந்த நகர்வுல திமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா அவங்க கூட்டணி, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆளுங்கட்சி. ஆனா திமுகவுக்கு எதிரான அணியில ஒண்ணு நாம் தமிழர். நாம் தமிழருக்கு இப்ப வந்து இது ஒரு சங்கடம் என்னன்னா அவங்க வந்து இதுல கூடுதலா ஓட்டு கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. 8% 10% போலாம், டபுள் டிஜிட் போலாம். ஆனா இப்ப வந்து திமுகவுக்கு எதிர் ஓட்டை பதிவு பண்றதுக்கு இன்னொரு வலிமையான பாமக மைனஸ் அதிமுக கூட்டணி கிடைச்சிருதுல்ல. அதாவதுங்க இது எல்லாமே நுணுக்கமான கணக்கு தான். நான் ஒரு 45 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கேன். இடைத்தேர்தல் இன்னும் சொல்ல போனா அதிமுக இடைத்தேர்தல் வெற்றியினாலதான் அதிமுகவே வலிமையான கட்சி. முதல்ல எம்ஜிஆர். ஆமா. 73 நான் திண்டுக்கல்ல பணியாற்றிட்டு இருக்கேன். 72 கட்சி துவக்கம், 5-6 மாசத்துல இடைத்தேர்தல் வருது. அதுல ஆளுங்கட்சி திமுக, பிரதான எதிர்கட்சி காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ், மத்திய ஆளுங்கட்சி இந்திரா காந்தி எல்லாரையும் ஏத்துல 1 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறார் எம்ஜிஆர். அப்படின்னா இடைத்தேர்தலே புறக்கணிக்க கூடாது அதிமுக, அப்படித்தானே? சரி. ஆனா அதே எம்ஜிஆரே வந்து இடைத்தேர்தல ஏன் புறக்கணிச்சாரு? ரைட்டு. இப்ப அந்த குறிப்பிட்ட விக்கிரவாண்டி ஏரியால அந்த நீங்க சொல்ற நெக்ஸஸ நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் இருக்கும் அதிமுக தரப்புலன்னு. ஆல் ஓவரா வெளியில வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எடப்பாடிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்காதா, இல்ல கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அது ஒரு அயற்சியோ டயர்டையோ ஒரு ஆதங்கத்தையோ கொடுக்காதா? என்ன தோத்துக்கிட்டே இருக்கிறோம், இப்ப திடீர்னு புறக்கணிக்க வேற செய்யறாரு, இவர் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவா 2009ல புறக்கணிச்சுட்டு திரும்பி 2011 ஆட்சிக்கு வர்றதுக்கு
அப்படிதான் நம்ம வர முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் கோபமும் எடப்பாடி பக்கம் திரும்புமா, இல்ல அது இருக்காது அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. அதாவதுங்க ஓகே. இதுல அடிப்படையில வந்து நம்ம வந்து 3 வகையா பிரிக்கணும் கட்சிக்காரங்கள. அணுக்க ம், தொண்டர்கள் அவங்க வந்து நீங்க சொல்ற மாரி கொஞ்சம் சலிப்பாவாங்க. ம், கட்சிக்காக உயிர குடுத்து போராடுறவங்க. ம். அந்த காலத்துல முத்திரை மட்டும் வோட்டிங் மிஷினே வராத முத்திரை மட்டும் போடுற காலகட்டம் இருந்தது இல்லையா? ஆமா. அந்த காலகட்டத்துல எங்க அத்தான்லாம் வந்து பெரிய காங்கிரஸ் பற்றாளர். ம், காலங்காலமா மதுரை காலகட்டத்துல இருந்து. ம், காங்கிரஸே போட்டி போடலைன்னா, அந்த முத்திரைய எடுத்து தான் கையில குத்திட்டு வந்துருவாரு. ம். அதாவது வேற சின்னத்துக்கே போடக்கூடாது. ஆ, கூட்டணியா இருந்தாலும். ஆ. அதுதான் அணுக்க தொண்டர்கள். ம், அடுத்தது பற்றாளர்கள். அவங்க வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறவங்க தான். ம், 3வது காமன் பப்ளிக். காமன் பப்ளிக் அந்தந்த ஆட்சியோட நிறைகுறைகள வச்சு பல்வேறு காரணங்கள், ஜாதி, ம். அந்த தொகுதியோட சில அமைப்பு இத வச்சு ஓட்டு போடுறவங்க. அணுக்க ரைட், தொண்டர்களுக்கு அயற்சி ஏற்படும். ரைட், மாற்று கருத்து இல்ல. ஆனா அத சரி பண்ணிக்கலாம். எப்படி ரைட். சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, தேர்தல் ரிசல்ட் வரும்போது, இப்ப திமுக ஏற்கனவே ஒரு 46% ரேஞ்சில நிக்குது. ம், இப்ப அவங்க 60%க்கு முயற்சி பண்ணுவாங்க. ம், அப்ப 60% திமுக வந்தா, அதிமுக 40 வரணும், இல்லன்னா 39வது வரணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. ம், ஆனா இப்ப ம். பாமக கேண்டிடேட் 39 வந்தா, அது வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடிய குடுக்கும். புரியுது. கணக்கு தான். கணக்கெல்லாம் சரியா வரும்னு நான் சொல்ல வரல. ஆனா எல்லா புரிஞ்சுக்கிறேன் சார். நகர்வுகளுக்கு பின்னாடியும் ஒரு மர்மம் இருக்கு. ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிரச்சாரம் இந்த முறை இருக்குமோன்னு தோணுதுல்ல சார். இப்போ நீங்க திமுக அதிமுகவை விமர்சிக்கும், அதிமுக திமுக விமர்சிக்கும். ஆனா பாமகவை ரொம்ப இறங்கி அடிக்க மாட்டாங்க. திமுக கூட்டணியில இல்லைனாலும், அதிமுக அவங்களோட கூட்டணியில இல்லைனாலும். இந்த முறை திமுக நேரடியாகவே பாமகவை விமர்சிக்கிறது அப்படிங்கிற இடத்தை நோக்கி பிரச்சாரத்தை நகட்டுவாங்களா? இல்ல பிளாட்டடா அவங்களால மோடியை மட்டுமே சொல்லி வந்துட முடியுமா? அதோடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னு கெஸ் பண்றீங்க? மோடிய மட்டும் இதுல வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட் எலக்ஷன், பை எலக்ஷன். திமுக வந்து சாதனைகள சொல்லும். ம், அவங்களுக்கு சொல்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. ம், தர்மபுரியில சௌமியாவ எதிர்த்து போட்டியிடும்போது, பாமகவை தாக்கித்தான் திமுக பிரச்சாரம் பண்ணுது. என்ன காரணம்னா, ம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு, ம், இடஒதுக்கீட்டு கொள்கைகள், இப்படி பல காரணங்கள் இருந்தது. தேசிய பிரச்சனைகள் ம். இருந்தது. இங்க வந்து ம். அத பேச முடியாது. உள்ளூர் ஓகே. பிரச்சனைகள தான் அவங்க பேசுவாங்க. ரைட். திமுக பொறுத்தவரைக்கும் அந்த சாதனைகளுக்குள்ள அவங்க நின்னுக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஓகே. தேவையே இல்ல. பாமகவை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. பாமகவை புரியுது. பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு அடுத்த இடம் ஒரு கௌரவமான இடம். அதாவது திமுகவை 50%லயும், பாமகவை 45%லயும் கொண்டு வந்தா, அது பெரிய வெற்றியாக பார்க்கும். ஓகே. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். தேமுதிக தங்களுடைய கூட்டணியில அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இது குறித்து தேமுதிக தரப்பிடம் பேசுனாங்களா? பேசியிருக்கீங்களா? அப்படின்னு ஜெயக்குமார்ட்ட கேட்கும்போது, இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல ஆ அ இப்போ பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்க கூடுமா என்னன்றது எனக்கு தெரியல. நான் கருத்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆக்சுவலா தேமுதிகவுடைய ஸ்டாண்ட்ன்னு ஒண்ணு இதுக்கு தனியா ஒரு ட்விஸ்ட் வைக்குமா? அவங்க கேண்டிடேட் போடுறது அல்லது எங்கள்ட்ட கேட்கல அந்த மாதிரியான விமர்சனங்களுக்குள்ள அது வருமா? இல்ல அவங்களும் அப்படியே நகர்ந்து போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குமா? மில்லியன் டாலர் கேள்வி என்னன்னா, நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதியை சுற்றி தேமுதிக ஓட்டு வங்கி இருக்கு. ஆமா. அது விஜயகாந்தோட பழைய ஓட்டு வங்கி. ம். தேமுதிகவை கன்சல்ட் பண்ணி இந்த முடிவு எடுத்திருந்தா தான் நல்லது கூட்டணிக்கு. ம். கன்சல்ட் பண்ணாம முடிவு எடுத்திருந்தா, பாமகவை நோக்கி அதிமுக நகருகிறதுங்கிற முடிவுக்கு தேமுதிக வந்தா, தேமுதிகவும் வந்து மாற்று முடிவு எடுக்கும். ம். திடீர்னு மாற்று ஒரு முடிவு போட்டி அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு போட்டி வேட்பாளரை நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க? ம். சரி, நமக்கு தெரியாது. அரசியல் அரங்கத்துல பின்னாடி என்ன நடந்தமோ டெலிஃபோன்ல பேசி அந்தரங்கமா அதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. கெஸ் தான் பண்ண முடியும். ம். ஜெயக்குமார் எல்லாத்துக்கும் கரெக்ட்டா பதில் சொல்லிருவாரு. இந்த கேள்விக்கு ம். பதில் சொல்லாம கொஞ்சம் ஜகா வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது ம். அவருக்கும் அந்த சந்தேகம் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ரைட்டு. அப்படின்னா அதுக்கு ரியாக்ஷன் நம்ம வந்து உடனடியாவே எதிர்பார்க்கலாம் தேமுதிக தரப்புல இருந்து. ரைட். ஏன்னா என்ன விஜயகாந்த் நடக்குதுன்னு ஓட்டு வங்கி பொறுத்து. இருக்கு. இருக்கு. நிச்சயமா இருக்கு. கரெக்ட் தான். ஆமா. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தேமுதிக எடுக்கக்கூடிய முடிவுகளும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.